ஆனா எனக்கு சில விஷயங்களை நீ இன்னைக்கு கிளியர் பண்ணணும். அதுக்கு நான் உன் கூட பேசிதான் ஆகணும். முதல்ல புருஷனை மரியாதையா அழக தெரிஞ்சுக்க. அவர் ஏன் புருஷன் தானே. நான் ஒண்ணு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் பேசல. நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. என்ன இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க எனக்காக பேசும்போது அது அவன் பொண்டாட்டி அவன் பாத்துக்குவான்னு பேசுனீங்கல்ல, அதேதான் இதுவும். ஏன் புருஷன் நான் பேசிக்கிறேன், நடுவுல மூக்க நுழைக்காதீங்க. இதுதான் சக்தி இங்க பிரச்சனை. யாருக்குமே அவங்க பொண்டாட்டி வாயை திறந்தாலே பிரச்சனை. அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் மனசு இருக்கும், அதுல ஆசையும் இருக்கும், உணர்வா இருக்குங்கிற எண்ணமே இங்க இருக்கிற யாருக்குமே கிடையாது. அவங்க தேவைக்கு மட்டும்தான் வாழ்க்கை. மத்தவங்கள பத்தி இங்க யாருக்குமே கவலையே இல்ல. ஏமா இம்புட்டு நேரம் சும்மா இருந்துட்டு திங்கிற நேரத்துல வந்து பிரச்சனை பண்ற? நான் பிரச்சனை பண்ணலங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என் வழியை பார்த்துட்டு போனா அதுக்கு குறுக்க விழுந்து தடுக்கிறீங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே உங்க காலடியிலேயே கிடந்து என் வாழ்க்கை முடிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்க. என்னால அப்படி இருக்க முடியாது. இதெல்லாம் சக்தி கிட்ட பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதுக்காக தான் பேசணும்னு சொல்றேன். சக்தி நீ சொல்லு. நிம்மதியா சோறு திங்க முடியல, வெறுப்பா இருக்கு. வாடா வெளியே போலாம். அண்ணா வாண்ணே, அதுல வா. வாடா வெளியே போய் சாப்பிட்டுலாம். வா. அண்ணே இல்ல, நான் இங்கேயே இருந்தாதான் கரெக்டா இருக்கும். நீங்க போய் சாப்பிட்டு வரும்போது எனக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வாங்க. எனக்கு சாப்பிட்டு வச்ச 2 இட்லியும் முழிக்க. நீ பெருசா சமைச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. வாடி, வாடா போலாம். சக்தி கையெடு ஜனனி. சக்தி இன்னும் எவ்வளவு நாள் தான் ஓடிட்டே இருக்க போற? மரியாதையா கையெடுன்னு சொன்னேன். இல்ல சக்தி, நான் விட மாட்டேன். எனக்கு நீ பதில் சொல்லணும். கையெடுன்னு சொல்றல, என்னத்த சொல்லணும் இப்ப? டார்ச்சர் பண்ணிக்கிட்டு வாடா போலாம். நீ எதிர்பார்க்கிற பதில் இவங்க கிட்ட கிடைக்காது. என்ன கிடைக்காது? யார் சொன்னா? நாளைக்கு என் அம்மாவும் அண்ணாவும் வந்துருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க எதிர்பார்க்கறத விட நிறைய பதிலே கிடைக்கும். பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. நிப்பாட்ட போய் தான் வீடு. அண்ணா ரொம்ப நன்றிப்பா, நீ போ. ஏன்னா நன்றிலாம் சொல்லிக்கிட்டு பரவாயில்லடா, கிளம்பு. அண்ணன் வந்துட்டார். வா வா அண்ணே.
அண்ணா அண்ணன் வந்துட்டார். கத்தி அண்ணனா? ஏன் அண்ணன் வந்துட்டாரா? எங்கடா? வெளியே நிக்கிறாரு. வா வாங்க, சக்தி. வாங்க. வாங்க. அக்கா அக்கா இதுக்கு போலாம். அண்ணா மாட்டிக்கலண்ணே. அண்ணே என்னண்ணே என்னண்ணே நீங்க பைக்ல வந்து இறங்குனீங்களாமே? ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் வந்து கார்ல கூப்பிட்டு வந்திருப்பேன்ல. பரவாயில்ல விடுப்பா, உங்களுக்கு சிரமம் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம வாழ்ந்துட்டு போயிடணும். என்னென்ன சிரமம் சொல்றீங்க? என்ன நீங்க உள்ள வாங்கண்ணே. நான் வரலப்பா, விடுப்பா. அண்ணே அண்ணே நான் கூப்பிடுறேண்ணே, எனக்காண்டி உள்ள வாங்கண்ணே. இங்கே பாருங்கப்பா, நான் வீட்டில் இருக்கிறதுக்கு வரலப்பா, நான் ஒரு வேலையாக வந்திருக்கேன். அந்த வேலையை முடிச்சுட்டு போகணும். நான் என்னை விட்டுருங்க. எதுவா வேணா இருக்கலாண்ணே. வாங்கண்ணே, உள்ள போய் பேசிக்கலாம். வாங்கண்ணே. ஏப்பா என்னை தொந்தரவு பண்றியே? நான் பாடல நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்களேன். அண்ணே என்னன்னு இப்படி எல்லாம் பேசுற? வாண்ணே. உன் பங்கு நீ வரையா? அண்ணே ப்ளீஸ்ண்ணே அண்ணே. வாண்ணே. அதெல்லாம் வரல, விடுங்களேன். சொல்றது கேளுங்கண்ணே. ரோட்ல நின்று பேசினா நல்லா இருக்காதுண்ணே. வரலப்பா, நான் வரலப்பா, விடுங்கப்பா. நீ வாங்கண்ணே. ஐயோ, ஏன்? வாங்கண்ணே, உள்ள வாங்க. விடுங்கப்பா, நான் வாங்க. ப்ளீஸ்ண்ணே. பரவாயில்லப்பா, நான் இல்லைன்னா கூட வீட்டை நல்லா தான் வச்சுருக்கிய. நான் இங்கேருந்து என்னத்தை சாதிக்க போகிறேன்? இருங்க, சந்தோஷமா இருங்க. என்னண்ணே இப்படிலாம் பேசுறிய? ஒன்றும் இல்லைங்கண்ணா, ஒரு வேலை விஷயமா வந்தேன். என்ன வேலைண்ணே? இந்த திடீர்னு டீ கடை வச்சுருந்தோம்லப்பா, ஆ அப்போ பக்கத்தில் ஒரு இடம் விலை கம்மியாக வந்துச்சு. சரி, கம்மியாக இருக்கேன்னு வாங்கி போட்டேன். வாங்கி போட்டதோட சரி, அதை அப்படியே மறந்துட்டேன். இப்போ அது தேவைப்படுது. மேலே இரும்பு பீரோவில் தான் அதோட பத்திரமெல்லாம் இருக்குது. பீரோ சாவி ஒன்று தானே இருக்குது. ஆமாண்ணே. அதை போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வா. அண்ணே நீங்க முதல்ல உள்ள வாங்கண்ணே. நீங்களே வந்து அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கங்கண்ணே. ஏன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு உள்ள வாங்கண்ணே. வேண்டாம்ப்பா, என்னை விட்டுருங்கப்பா, நான் வரல. ஏற்கனவே நம்ம பேசி முடிவு பண்ண தானே. இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதுப்பா. மான மரியாதை எல்லாம் போச்சு. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமும் இங்கே வந்து வாழ்ந்தோம்னா மானம் கட்ட பொழப்பா போயிடும். அம்மா வரட்டும், அம்மா வந்து என்ன சொல்லுதோ அதுபடி கேட்டு நடந்துக்கிறேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அம்மா கூட சேர்ந்து நானும் பரதேசம் போயிருக்கணும். அண்ணே அப்படி போயிருந்தா எல்லாருக்கும் இன்னும் வசதியாக போயிருக்கும். இந்த காசிக்கு போயிருக்கல, நானும் கூட போயிருக்கலாம். போயிருந்தால் இதெல்லாம் பார்த்துருக்க வேண்டியதில்லை. இந்த கொடுமையெல்லாம் கண்ணால் பார்க்க வேண்டியதில்லை. இப்போயும் ஒன்றும் கெட்டு போயிடலப்பா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே கிளம்பிடலான்னு பார்க்குறேன். அம்மா கூட போனாலும் சரி, இல்லை நானே தனியாக போனாலும் சரி, அப்படியே போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு செத்துடலாம். இந்த மாதிரி புண்ணியஸ்தலத்தில் போய் செத்து போனோம்னா. அண்ணா என்னண்ணா பேசு? இல்லைப்பா, நான் உண்மையை தான் பேசிட்டு இருக்கேனப்பா. அண்ணே கதிரே, உண்மையை பேசிட்டு இருக்கேன், நாட்டு நடப்பை பேசிட்டு இருக்கேன். அண்ணன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. புண்ணியஸ்தலத்தில் போய் செத்து போனோம்னா எவனாவது தூக்கி அடக்கம் பண்ணிடுவேன். ஒன்று எரிப்பேன், இல்லாட்டி புதைப்பேன். இன்றைக்கி சொந்த பந்தங்களே காசு போனால் துட்டு தூக்காணி சொத்து சுகம்னு ஆசைப்பட்றாங்க. அவன் 5 பைசா வாங்க மாட்டான், ஓசிலே எல்லாத்தையும் செஞ்சிருவேன், அடக்கம் பண்ணிடுவேன். வாழ்ந்த வாழ்க்கைக்கு புண்ணியமாக போயிடும். பார்த்துக்கலாம்ப்பா, அப்படி தான் முடியும்னு நினைக்கிறேன் என் வாழ்க்கை. வேறு என்ன பண்ணுறது? சுற்றி இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. அண்ணே என்னண்ணே இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அண்ணே உங்களை மீறி யாருக்கு நீங்க உரிமை இருக்கு? அண்ணா இது உங்க இடம்ண்ணே, இது உங்க வீடு. இல்லைங்கண்ணா, நீ சில நேரம் நியாயம் பேசுவ, சில நேரம் அங்கிட்டும் பேசுவ இங்கிட்டும் பேசுவ. அது ஓ நிலைமை, அதை ஒன்றும் பண்ண முடியாது. கதிர் இருக்கான்ல, இறங்கி அடிப்பேன்.
நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வார்த்தைக்காக இறங்கி அடிப்பேன். எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். அன்னை வார்த்தைக்காக இறங்கி அடிக்கிற ஒரே ஆள் அவன் மட்டும்தான். பாவம் சக்தி தான் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் நடுவில் நின்று முடிச்சுட்டு இருக்கேன். பரவாயில்ல, இப்போ 2-3 நாளாக பேச ஆரம்பிச்சிருக்கேன். என்னப்பா? சரி, நல்லா செய்கிறானேன்னு நம்பி இறங்கணும்னு வையேன், அடுத்த நாளே அதல பாதாளத்தில் விழுந்துருவேன். அது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் யோசனையாக இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்கன்னு நான் சொல்லப்பா, அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளையே சொந்த பந்தம் எல்லாமே இழுக்குது. எனக்கு அப்படி இல்லையே. நான் என்னைக்கும் என் பொண்டாட்டி பிள்ளையை பற்றியோ எதை பற்றியோ யோசிச்சதில்லை. என் பொண்டாட்டி பல தடவை நீ அசிங்கப்படுத்திருக்கா. இருந்தாலும் நான் மனசில் வச்சுக்கிட்டதே இல்லை. எப்போ பார்த்தாலும் தம்பியே தம்பியேன்னு உங்களுக்காக தான் நான் ஓடிட்டுருக்கேன். ஏங்க, நான் என்னங்க அசிங்கப்படுத்தினேன்? நான் என்னங்க அசிங்கப்படுத்துறேனா? ஒரு தடவையா 2 தடவையா? நிறையா தடவை அசிங்கப்படுத்தினதுனால உனக்கு எதுவுமே மனசில் இல்லை. இல்லை, அதெல்லாம் உனக்கு அசிங்கம்னே தோணலை. அதான் உண்மை. பொண்ணுக்கு சடங்கு சுற்றணும் இல்லை, நான் வரமாட்டேன்னு கோவத்தில் தானே வீட்டில் உட்காந்துருந்தேன். நான் எதுக்காக வராமல் உட்காந்துருந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும். அதுக்கான காரணம் உனக்கு நல்லா தெரியும். மண்டபத்துக்கு போயிட்டு என்ன பண்ண நீ? அங்கே தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த. ஒரே ஒரு ஃபோன் பண்ணியா, ஏங்க நீங்கள் கண்டிப்பாக வரணுங்க, பிள்ளைக்கு தகப்பனா நீங்கள் வந்து நின்னா தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னையா? சொன்னையா? இல்லை, ஏதோ வரலன்னா நல்லதுங்கிற மாதிரி நீங்கள் வாட்டில் நடத்திட்டீங்களா எல்லாத்தையும்? சொல்லுமா, பதில் சொல்லுமா. ஏங்க, இங்கிருந்து கிளம்பும் போது உங்களை கூப்பிட்டேனேங்க. யாரு? நீ வந்து கூப்பிட்டியா? பொட்டி சட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு வாசல்ல தயாரா நின்ன. நான் தான் பார்த்தேன்ல மாடியில இருந்து எல்லாத்தையும். ஏங்க, என்னோட அப்பா வந்து உங்களை கூப்பிட்டாரு இல்லைங்க. ஏய், இந்த அப்பா வந்து கூப்பிட்டாரு, தாத்தா வந்து கூப்பிட்டாருங்கிற சாக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ வந்து என்ன செஞ்ச? ஒரு மனைவியா நீ வந்து என்னை கூப்பிட்டியா? வாங்கன்னு கூப்பிடல இல்ல? எங்க இப்படி உம்முன்னு உட்காந்துருக்கீங்களே, உங்க மனசுக்குள்ள என்னங்க ஓடுது? இதுல உங்களுக்கு சம்மதமா இல்லையா? ஃபங்க்ஷன் நடத்தலாமா வேண்டாமா? ஏதாவது கேட்டியாடி? எதுவும் கேட்கல இல்ல? இவன் செத்த அண்ணன் பொழைச்ச அண்ணன், நம்ம அங்க சந்தோஷமா இருக்கணும், அதான உன் நோக்கம். நீ போன் பண்ண மாட்ட. ஏன்னா சுடிதார் போட்டு சுத்துனீங்கன்னா எந்த அளவுக்கு நீ மயக்க நிலையில இருந்திருப்ப. அப்புறம் எப்படி ஏன் ஞாபகம்லாம் உனக்கு வரும்? பார்த்தேன் அந்த கன்றாவிய வீடியோவில் பார்த்தேன். நீ போன் பண்ண மாட்ட. ஏன்னா சுடிதார் போட்டு சுத்துனீங்கன்னா எந்த அளவுக்கு நீ மயக்க நிலையில இருந்திருப்ப. அப்புறம் எப்படி ஏன் ஞாபகம்லாம் உனக்கு வரும்? பார்த்தேன் அந்த கன்றாவிய வீடியோவில் பார்த்தேன். உண்மையான மனைவிங்கிறவ யார் தெரியுமாடி? புருஷனுக்கு ஒரு அவமானம் நடக்கும்போது அது தனக்கு நடந்த அவமானமாக நினைக்கணும். அவள் தான் உண்மையான மனைவி. புருஷன் அசிங்கப்பட்டு நிற்கும் போது முழு சந்தோஷத்தோட பொண்ணுக்கு சடங்கு நடத்துகிறவ நல்ல மனைவி கிடையாது. போலீஸ் அடித்து வண்டியில் ஏற்றுறேன், நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்க. இந்த மாதிரி நேரங்களெல்லாம் நீ எனக்கு பொண்டாட்டி மாதிரியே தெரிய மாட்டேங்கிற, வேத்தாள் மாதிரியே தெரியுற. என்ன ஏதாவது பதில் பேசு. இந்த கன்றாவியெல்லாம் பேச வேணாம்னு தான் பார்த்தேன். நான் பாட்டில் வந்து வெளியே நின்று வேலையை முடிச்சு போயிடலான்னு தான் வந்தேன். பேச வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. எல்லாம் பிடிச்சி உள்ளே எழுதிட்டு வந்துட்டாங்க. சரி ஞானா, மேலே போய் அந்த பத்திரத்தை எடுத்து வைப்பா, நான் கிளம்புறேன். முடியல என்னால். அண்ணே, நீங்கள் இங்கே இருந்தால் தானே நாங்களும் இந்த வீட்டில் இருப்போம். இல்லைனா நாங்களும் உங்கள் பின்னாடியே வந்துடுறோம். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நாம் இருப்போம். ஏப்பா அந்த மாதிரி பேசுகிற? பின்ன என்னென்ன? உங்களுக்கு தான் போய் இவ்வளோ ஒரு வீட்டை கட்டி விட்டுருக்கேன், சும்மா ஏதாவது பேசாத. ஆமாம், இதுக்கு தான் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பத்திர விஷயம் வேறு யாரும் ஆலோசனை அனுப்பணுமா தப்பாயிருமேன்னு சொல்லி நானே வந்தேன். வந்தது தப்பாக போச்சு, வந்து மாட்டிக்கிட்டேன். அப்படி தான் சொல்லணும், வேற என்ன சொல்கிறது?
அண்ணே, அம்மா நாளைக்கு வரப்போகுதுன்னு. தெரியுமா, எனக்கும் ஃபோன் பண்ணி பேசுச்சு. அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. அம்மா வரும்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நானே கூட்டிகிட்டு போயிடுறேன். அண்ணே எங்கண்ணே கூட்டு போறிய? எங்கண்ணா? நான் இருக்கிற இடத்துக்கு தான், தோட்டத்துக்கு தானப்பா, வேற எங்க? அது அந்த கூரை வீடு இருக்குல்ல, அந்த கூரை ஒழுகுதுன்னு சொன்னேன். மேய்ஞ்சிட்டு இருக்கேன். அம்மா வாங்க கூட்டு போயிட்டேன்னா அம்மா உள்ளே படுத்துக்கிறேன், நான் வெளியே படுத்துக்கிருவேன். நாங்கள் வாட்டில் ஒரு காப்பி அரிசியை பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே காலத்தை தள்ளிடுவோம். நான் சொல்கிறது அம்மா கேட்கும், அம்மா சொல்கிறத நான் கேட்பேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு மண்டபலையும் கிடையாது. சந்தோஷமாக இருப்போம். என்னென்னமோ நடந்து போச்சு. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்தது அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னு வையே, காசிலேயே நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்திருக்கும். அங்கேயே உயிர் போயிருக்கும். அதனால தான் இவ்வளோ நாளாக சொல்லாமல் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். யாரும் சொல்லிடாதேப்பா, நான் பார்த்துக்கிறேன். அம்மா வரட்டும், அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். எங்களை மறந்துங்கப்பா, என்னையும் அம்மாவையும். நீங்கள் வரல உங்கள் சொல்லியை பாருங்க, அண்ணா நாங்கள் வரல எங்கள் பொழப்ப பார்க்குறோம். இங்கே பாரு பார்க்கறியா, நான் உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கேன். எங்களை விட்டுருங்க நீங்கள். ஏன்னா நீ போய் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வா, நேரமாகுது, நான் போகணும். சோழி கிடக்கு நிறையா. அண்ணா அண்ணே நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க அண்ணே. ஏய் என்ன அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க? இப்போ அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேளு. தெரியாம நடந்துருச்சு மாமா, மன்னிச்சிருங்க. உள்ள வாங்க. மாமா, இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது மாமா. உள்ளார வாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணோம் தானே நினைக்கிறீங்க? இப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்தே மன்னிப்பு கேக்குறோங்க. மன்னிச்சிருங்க. உள்ள வாங்க ப்ளீஸ். அண்ணே, நீங்க எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. வாங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, வீடே வெறிச்சோடி கிடக்குதுண்ணே. அண்ணே, நான் வேணா உங்க காலில் கூட விழுகிறேன். ஏய் என்ன பண்ணுற? அண்ணே, உங்க வீடுண்ணே. எந்திரிப்பா நீ முதல்ல. இங்க வெளியவே நிக்காதீங்கண்ணே. எனக்காண்டி தயவு செஞ்சு உள்ள வாங்க. என்னது காலில் விழுந்துக்கிட்டு? ஏய், இந்த பாசத்துல தானே நான் என்னை இழந்துடுறேன். ஏன் திருப்பி திருப்பி இப்படியே பண்ணிட்டு இருக்க? அண்ணா உள்ள வாங்கண்ணே. என் தம்பிடா நீ. அண்ணே கதிரி வா நானே உள்ள. அண்ணே உள்ள வாங்க. மீனாட்சி நல்லா இருக்கியா தாயி? ஒரு நாளைக்கு மூச்சுக்கு 300 தடவை ஓ முகத்தையும் எங்க அம்மா முகத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்க அம்மா முகத்தை பார்த்து 1 மாசத்துக்கு மேல ஆச்சு.
அம்மா வடக்க போயிருச்சு. உன்னை இப்படி தனியா வீட்டில் விட்டுட்டு நான் பாட்டில் தோட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருதாய். உன்னை பார்க்காம சோறு தண்ணி இறங்கலாம் படுத்தா உறக்க வரல. என்னமோ மாறிக்குதாயே. அதான் உன்னை ஒரு ரெட்டு பார்த்துட்டு போயிடலாம்னு ஓடியாந்து. நல்லா இருக்கியா? உன் மகனை பார்த்தியா என்ன கோலத்தில் இருக்கேன்னு? என்னை கொஞ்சம் காப்பாத்துதாயே. என் வாழ்க்கையை நல்லபடியா மாத்தி கொடு. அது உன் கையில தான் இருக்கு தாயே.